வணக்கம். சாஃப்டான இட்லி எப்படி தயாரிக்கலான்னு நாம் இப்போ பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 4 கப்பு, உளுந்து 1 கப்பு, வெந்தயம் தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல இட்லி அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக நல்லா கழுவிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 4லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 6 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு முதல்ல உளுந்து அரைக்கணும். உளுந்து அரைக்கும் போது ஒரே அடியாக தண்ணி நிறைய ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உளுந்த அரைக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நீங்கள் உளுந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிகட்டிட்டு அரிசி அரைக்கும் போது அரிசியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப உளுந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்க வேண்டாம், ரொம்ப கொரகொரப்பாக அரைக்கவும் கூடாது, ரொம்ப மையமும் அரைக்கக்கூடாது. அதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த 2 மாவையும் நம்ம நல்லா கலக்கணும். கலக்கிறதுக்கு நம்ம கரண்டி யூஸ் பண்ணி கலக்கக்கூடாது, கையில் கலந்து விட்டால் தான் மாவு நல்லா புளிச்சு வரும். அதனால் நம்ம கையை நல்லா கழுவிட்டு அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா கையில் கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு கலக்கிக்கோங்க. ஏன்னா இப்போவே தண்ணி சேர்த்துக்கணும். மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலக்குனா இட்லி சாஃப்டாக வராது. அதனால் இப்போவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா கலந்து வச்சுக்கணும். பாத்திரத்தில் பாதி அளவு மாவு இருக்கிற மாதிரி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் மாவு புளிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. 8லிருந்து 10 மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிக்கணும். 8 மணி நேரம் கழித்து இந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு, மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இட்லி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பேனில் நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்கலாம். இட்லி பேனில் யூஸ்வலாக எண்ணெய் தடவுவாங்க, நான் எண்ணெய் தடவாமையே ஊற்றுறேன். எண்ணெய் தடவாமல் ஊற்றினாலும் இட்லி ஒட்டாமல் வரும். எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தோம்னா இட்லி ஒட்டாமல் வரும். அதனால நான் எண்ணெய் தடவலை. இட்லி பேனில் இட்லி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த இட்லியை நம்ம வேக வைக்கணும். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இட்லியை உள்ள வச்சு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இட்லி மேலே நல்லா வெடிச்சு வந்துருக்கு பாருங்க. ஒரு ஃபோர்க்கில் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு இட்லி நல்லா வெந்துருச்சுன்னா இட்லி பானையிலேருந்து நம்ம வெளியில் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு நம்ம இந்த இட்லியை அழகாக எடுத்துக்கலாம். ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா இட்லி நல்லா அப்படியே கேக் மாதிரி அழகாக வரும். தட்டில் ஒட்டாமையும் வரும். பாருங்க, நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்கு. சூப்பரான இட்லி நமக்கு தயாராகிடுச்சு. நல்ல சுவையான சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு.
பாருங்க, நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.